மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு போயம், த கிரம்பிள் ஃபேமிலி, ரிட்டன் பை லூசி மாட் மாண்டோமோரி. இவங்க வந்து யார் அப்படின்னா ஒரு பெண் எழுத்தாளர். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெண் எழுத்தாளரை பற்றி பார்த்தோம். ஐ ஆம் எவ்ரி விமன் அப்படிங்கிற ஒரு போயத்தில் யாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ராக்கி நரேனே சிர்கே அப்படிங்கிற ஒரு பெண் எழுத்தாளரை பற்றி பார்த்தோம். இந்த போயம் த கிரம்பிள் ஃபேமிலி, இதை எழுதுனது யார் அப்படின்னா ஒரு லூசி மாட் மாண்டோமோரி அப்படிங்கிற ஒரு பெண் எழுத்தாளர். ரொம்ப அற்புதமாக நினைஞ்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. இந்த போயத்தில் முழுக்க முழுக்க பற்றி பார்த்தீங்கன்னா யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா குறை கூறும் மக்களை பற்றி தெளிவாக நினைஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. லூசி மாட் மாண்டோமோரி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லூசி மாட் மாண்டோமோரி, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்துக்குறோம். சரியா? இப்போ இவங்க வந்து இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, லூசி மாட் மாண்டோமோரி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்துக்குருவோம். இப்போ லூசி மாட் மாண்டோமோரி அவங்க வந்து எந்த ஆண்டு பிறந்தாங்க அப்படின்னா 1874, 1874 to 1942. 1874 பிறந்திருக்காங்க. 1942 இறந்துருந்தாங்க. இன்பிட்வீன் கேப்பில் இவங்க என்னென்ன என்னென்ன போயம், என்னென்ன ஷார்ட் ஸ்டோரிஸு, எத்தனை நாவல்ஸ்லாம் எழுதுனாங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரியா? இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா ஒரு கனடா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு கனடா நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து இவங்க வந்து was a Canadian author best known for a series of novels beginning in 1908 with Annie of Green Gables. Montgomery went on to publish 20 novels. Novels அப்படின்னா என்னதுன்னா புதினம். நாவல்ஸ் மொத்தம் எத்தனை எழுதியிருக்காங்க? 20 நாவல்ஸ் எழுதியிருப்பாங்க. அடுத்து வந்து 530 ஷார்ட் ஸ்டோரிஸ். ஷார்ட் ஸ்டோரிஸ் எத்தனை எழுதியிருப்பாங்க அப்படின்னா 530 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 500 போயம்ஸ். போயம்ஸ் எத்தனை? 500. 500 போயம்ஸ். போயம்ஸ் என்னது? கவிதைகள். ஷார்ட் ஸ்டோரிஸ் என்னது? கதைகள். நாவல்னா என்னது? புதினம். சரியா? அடுத்து 30 எஸ்ஸேஸ். எஸ்ஸே எத்தனை? மொத்தம் 30. எஸ்ஸேனா என்னதுன்னா கட்டுரைகள். சரியா? அடுத்து Montgomery published over 100 short stories between 1897 and 1907. Montgomery work diaries and letters have been read and studied by scholars and readers worldwide. இவங்களுடைய கதைகள், ஷார்ட் ஸ்டோரிஸு, போயம், எஸ்ஸேஸ், நாவல்ஸ் இதெல்லாம் உலக அளவில் எல்லாரும் என்ன செய்தாங்க? படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த போயத்துக்குலாம் போகலாம். சரியா? த கிரம்பிள் ஃபேமிலி, லூசி மாட் மாண்டோமோரி. கிரம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது குறை கூறக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குறை கூறக்கூடிய குடும்பத்தை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த போயத்தில் முழுக்க பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், நம்ம நம்ம வீட்டில் எல்லாருமே என்ன செய்வாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, குறை கூறிக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாருமே. அது நம்ம வீட்டில் நம்ம தெருவில் என்ன செய்வோம், நம்ம கண்ணால் நம்ம பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நமக்கு என்ன செய்யும் இருந்திருக்கும். அதை பற்றி இந்த போயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்க பார்ப்போம். த போயட் கிவ்ஸ் எ விவிட் பிக்சர் ஆஃப் நெய்பர்ஹுட். நெய்பர்ஹுட் அப்படின்னா என்னன்னா சொந்த பந்தங்கள். சொந்த பந்தம்னால என்னதான்? பிரச்சனை தான். சரியா? அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ரீட் டு நோ ஹவு வி சுட் மென் அவர் வேஸ். நம்மளுடைய வாழ்க்கை வழியில் வந்து நம்ம அவங்கள்ட்ட எப்படி ஒதுங்கி போகணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இந்த போயத்தில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, ரொம்ப தெளிவாக லூசி மாட் மாண்டோமோரி வந்து சொல்லியிருக்காங்க. போயத்துக்குள்ள போகலாம். தேர் இஸ் எ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட். தே லிவ் இட் இஸ் செட் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். In the city of never are satisfied, the river of discontent beside. There is a family nobody likes to meet. அதாவது ஒரு தெரு இருக்கு, அந்த தெருவில் வந்து there is a family, அங்கே வந்து என்னது ஒரு பல்வேறு விதமான குடும்பங்கள் இருக்குது. அதில் ஒரு தனிப்பட்ட குடும்பம் இருக்குது. அந்த தனிப்பட்ட குடும்பம் வந்து என்ன குடும்பம்? எப்போதுமே குறை கூறக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குறை கூறக்கூடிய ஒரு குடும்பம் அங்கே வந்து என்ன செய்வாங்க இருக்குது. அங்கே யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. குறை கூறக்கூடியவங்க வந்து நம்ம யாரும் பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கோ விரும்புவோமா? எல்லாம் அவங்கள்ட்ட வந்து நம்ம தள்ளியே தான் இருக்கிறதுக்கு என்ன செய்வோம், விரும்புவோம். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. தேர் இஸ் எ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட். யாருமே என்ன செய்ய மாட்டாங்க அந்த குடும்பத்தை பார்க்கவோ பேசவோ என்ன செய்ய மாட்டாங்க, பழகவோ என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க.
அடுத்து they live it is said on complaining street. கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னா என்னது? குறை கூறக்கூடிய, அதாவது எப்போதுமே புகார் தெரிவிக்கக்கூடிய ஒரு தெரு. அந்த தெருவில் யாருமே என்ன செய்ய மாட்டோம், குடியிருக்கிறது கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, எப்போதுமே திருப்தி அடையாத ஒரு தெருவாக அது என்ன செய்யுது, விளங்குது. அடுத்து த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட் பிசைடு, அந்த இருக்கக்கூடிய தெரு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அதாவது எவ்வளோதான் ஒரு ஆறில் அதிகமான தண்ணி ஓடினாலும் அந்த ஆறு வந்து என்ன செய்யாது, போதுமான அளவுக்கு தண்ணி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் இந்த குறை உருவங்களும் எவ்வளோதான் நம்ம நன்மை செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறையை சொல்லுவாங்க. நல்லா நம்ம சாப்பாடு விதவிதமாக படைச்சி வச்சாலும் கொஞ்சம் உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லாட்டா கொஞ்சம் உரப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த குடும்பம். சரியா? அதை தான் இந்த லூசி மாண்டமரி வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. தே க்ரோல்னா என்னதுன்னா முணுமுணுத்தல். தே க்ரோல் அட் தட் அண்ட் தே க்ரோல் அட் திஸ். Whatever comes, there is something amiss, and whether their station be high or humble, they are all known by the name of crumble. அதாவது they growl at that and they growl at this. அதாவது எப்போதுமே முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த குறை சொல்லுறவங்க வந்து என்ன செய்வாங்க, எப்போதுமே முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. யாரை பற்றியாவது என்ன செய்வாங்க, பக்கத்தில் வீட்டுக்காரங்களை பற்றியோ இல்லாட்டா பக்கத்தில் உள்ள வேறு யாரும் சொந்த பந்தங்களை பற்றி என்ன செய்வாங்க, எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க கூட நம்ம சேர்ந்தோம்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எப்படி மாறும், அவங்கள மாதிரியே நமக்கு என்ன செய்யும், மாறும். அதை தான் இதை சொல்லியிருக்காங்க. தே க்ரோல் அட் தட் அண்ட் தே க்ரோல் அட் திஸ். எப்போதுமே குறை சொல்லிக்கொண்டே இருக்குது. அடுத்து வாட் எவர் கம்ஸ் தேர் இஸ் சம்திங் அபிஸ். என்ன வந்தாலும் சரி, எவ்வளோதான் நம்ம நன்மை செஞ்சாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்க, அதில் ஏதாவது ஒரு குறைய, அமிஸ்னா என்னது, குறை சொல்லிக்கொண்டே இருத்தல். அடுத்து அண்ட் வெதர் தேர் ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள். வெதர்னா என்னதுன்னா காலநிலை. காலநிலை வந்து என்ன செய்யும், எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில நேரத்துக்கு மாறும், ஒரு சில நேரத்துக்கு என்ன செய்யும், குறையும். சிலவங்க வாழ்க்கை வந்து உயர்வான தன்மையாக இருக்கும், சிலவங்க வந்து குறைவான தன்மையாக இருக்கும். அப்படி உயர்வான தன்மையாக இருந்தாலும் சரி, குறைவான தன்மையாக இருந்தாலும் சரி, என்ன செய்வாங்க, எப்போதும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தே ஆர் ஆல் நோன் பை த நேம் ஆஃப் கிரம்பிள். கிரம்பிள்னா என்னது, புலம்பிக்கொண்டே இருத்தல். அதான் சொன்னேன், புலம்பிக்கிட்டு இருக்குது, முணுமுணுத்தல், குறை சொல்லுது, இது எல்லாமே என்னது, அந்த ஒரு குடும்பத்தில் வந்து இருக்கும். அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது வந்து அவங்க கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, பழக்க வழக்கங்கள் அதிகமாக என்ன செய்யக்கூடாது, வச்சுக்கிறக்கூடாது. அடுத்து வந்து அதிகமாக பழக்க வழக்கம் வச்சாலும் நம்மளுக்கு என்ன செய்யும், அதே மாதிரி வாழ்க்கை தான் நமக்கும் என்ன செய்யும், கிடைக்கும். அதாவது பக்கத்தில் உள்ளவங்களை இன்னொருத்தவங்க குறை சொல்லுற மாதிரி நம்மளும் என்ன செய்வோம், இன்னொருத்தாளை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி லூசி மாண்டமரி வந்து சொல்லுதாங்க. அடுத்து த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு, சம்மர் அண்ட் வின்டர் அலைக் தே ஸ்கோல்டு, நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட் டவுன் ஆன் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு. வெதர் என்னது, இப்போ தான் சொன்னேன், காலநிலை. சரியா? காலநிலை வந்து என்ன செய்யாது, எப்போதும் ஒரே மாதிரி தன்மையில் இருக்காது. சில நேரத்துக்கு என்ன செய்யும், டூ ஹாட் அதிகமான வெப்பமாக இருக்கும், சில நேரத்துக்கு அதிகமான குளிராகவும் இருக்கும். அதிகமான வெப்பம் இருந்தாலும் என்ன அதிகமாக வெப்பமாக அடிச்சுக்கிட்டே இருக்க, வெயில் இந்த வாங்குத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? மழை ஒரு நாள் பேஞ்சா போதும், என்னெந்த மழை எப்போ பார்த்தாலும் பேஞ்சிக்கிட்டே இருக்குது, வெளியே போக முடிய மாட்டுக்கு, ஒரு கடைக்கு போக முடிய மாட்டுக்கு, ஒன்றும் வாங்க முடிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க. அப்போ மழை வேஞ்சாலும் குறை சொல்லுவோம், வெயில் அடித்தாலும் என்ன செய்வோம், குறை சொல்லிக்கிட்டே தான் நம்ம இருப்போம். அப்போ குறை சொல்லுதவங்க காலநிலை இருந்தால் ஒத்துழைக்காட்டினாலும் என்ன செய்வோம், காலநிலையை கூட நம்ம என்ன செய்வோம், குறை தான் சொல்லுவோம். இயற்கை, அதாவது இயற்கையை குறை சொல்லுவோம். சம்மர் அண்ட் வின்டர் அலைக் தே ஸ்கோல்டு. ஸ்கோல்டுன்னு என்னது, திட்டுதல். சம்மர் என்னது, கோடை காலம். வின்டர்னா என்னது, இளவேநீர், அதாவது குளிர்காலம் அப்படிம்பாங்க. சரியா? அப்போ சம்மர் அண்ட் வின்டர் காலங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சம்மர், வின்டர், ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங்கு அப்படின்னு 4 காலங்கள் இருக்குது. 4 காலம் வந்து 4 விதமாக நமக்கு இணைஞ்சிட்டு இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறிக்கிட்டே இருந்தாலும் என்ன எப்போ பார்த்தாலும் குளிர் அடிக்கி, என்ன எப்போ பார்த்தாலும் மழை பெய்யுது, என்ன எப்போ பார்த்தாலும் வெயில் அடிக்கி அப்படின்னாவே சொல்லுவாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குறை கூறுவங்களை வந்து எப்போதும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இயற்கையை கூட என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு வைக்க மாட்டாங்க, திட்டு திமுருவாங்களா. அதான் ஸ்கோல்டு அப்படின்னு என்னது, திட்டுதல். சரியா? அடுத்து நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட். அதாவது எதுவுமே இவங்கள்ட்ட என்ன செய்யாது, ஒத்து போகவே செய்யாது. நத்திங் கோஸ் ரைட். ரைட்னா என்னது, எதுவுமே இவங்கள்ட்ட வந்து என்ன செய்ய மாட்டேன், ஒத்தே போக மாட்டாங்க. வித் த ஃபோக்ஸ். ஃபோக்ஸ் என்னது, போலியான, எதுவுமே ஒத்து போகாது. யூ மீட் டவுன் ஆன் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்.
டவுன் ஆன் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அதான் சொன்னேன். கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னா என்னது? குறை சொல்லக்கூடிய, அதாவது புகார் தெரிவிக்கக்கூடிய ஒரு தெருவு. அந்த தெருவில் தான் இந்த த கிரம்பிள் ஃபேமிலி வந்து என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தே க்ரோல் அட் த ரெயின் அண்ட் தே க்ரோல் அட் த சன். சில நேரத்துக்கு எதை பார்த்து சொல்லுவாங்க? மழை பெஞ்சா, அதிகமான மழை பெஞ்சா கூட அந்த மழையை கூட பார்த்து நினைச்சாங்க, எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தே க்ரோல் அட் த சன். சூரியன் என்னது? அதிகமான வெப்பம். அதிகமான வெப்பம் அடித்தாலும் குறை, அதிகமான மழை பெய்தாலும் குறை. சரியா? இன் ஃபேக்ட் தேர் க்ரோலிங் இஸ் நெவர் டன். எப்பவுமே நினைச்சுவாங்க புலம்பிக்கிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் தேர் க்ரோலிங் இஸ் நெவர் டன். அதாவது எப்பவுமே நினைச்சாது குறை சொல்லுறவங்க வந்து எப்பவுமே ஓயவே மாட்டாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்காங்க. அண்ட் இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ்ட் தம் தேர் இஸ் நாட் எ டவுட். அவங்க இப்போ ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுருக்காங்க, அந்த காரியத்தில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே வரல அப்படின்னா மட்டும் தே ஹேட் க்ரோல் அண்ட் தே ஹேட் நத்திங் டு கிரம்பிள் அபவுட். அதை பற்றி என்ன செய்ய மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அண்ட் இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ்ட் தம் தேர் இஸ் நாட் எ டவுட். அதாவது அவங்க வந்து அந்த நம்ம செய்யக்கூடிய வேலையில் வந்து எந்த ஒரு குறையுமே கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் தான் அவங்க என்ன செய்வாங்களாம், தே க்ரோல் தே ஹேட் நத்திங் டு கிரம்பிள் அபவுட். அதை பற்றி என்ன செய்ய மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி லூசி மாட் மேண்டமரி வந்து ரொம்ப தெளிவாக இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த போயத்தில் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா குறை சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை பற்றி தான் நினைஞ்சிருப்பாங்க. இந்த போயத்தில் வந்து லூசி மாட் மேண்டமரி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த குறை சொல்லக்கூடிய குடும்பங்களை வந்து நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நம்ம அவங்க கூட சேர்ந்தாலோ பேசினாலோ என்ன செய்வாங்க, அவங்க நம்மளே என்ன செய்வாங்க, அந்த குறை சொல்லுற அளவுக்கு தான் நம்மளே என்ன செய்வாங்க, வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க. அடுத்து வந்து குறை சொல்பவர்கள் வந்து எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும், தள்ளியே இருக்கணும். மொத்தம் இந்த போயத்தில் வந்து எத்தனை வரி இருக்குது அப்படின்னா 32 வரி இருக்குது. இப்போ நம்ம எழுதி போட்டுக்க வந்து எத்தனை வரினா 16 வரி இன்றைக்கி நம்ம எழுதி போட்டிருக்கோம். சரியா? இது வந்து ஒரு மெமரி போயம் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு போயமாக நமக்கு இருக்குது. இந்த போயத்துலேருந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அப்ரிசியேஷன் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அப்ரிசியேஷன் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க, ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரைம் ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க, அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கட்டாயமாக நமக்கு அப்ரிசியேஷன் கொஸ்டின் இந்த போயத்துலேருந்து வரும். ஏன் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மெமரி போயத்தில் வந்து நமக்கு மெமரி போயம் காட்டுவாங்க. அப்போ 5 மார்க் அதில் என்ன செய்யும், நமக்கு அடங்கிடும். ஆனால் இது வந்து மெமரி போயம் கிடையாது. அந்த மெமரி போயம் இல்லாத இடத்துல வந்து நமக்கு என்ன செய்வாங்க, கட்டாயமாக அப்ரிசியேஷன் கொஸ்டின் இதுலேருந்து தான் நமக்கு கேட்பாங்க. மொத்தம் 7 போயத்தில் நமக்கு 4 மெமரி போயம் இருக்குது, 3 போயம் படிக்க வேண்டிய போயம் இருக்குது. அந்த 3 போயத்துலேருந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் கட்டாயம் நம்ம கேட்பாங்க. அதில் இந்த போயம் த கிரம்பிள் ஃபேமிலி, இந்த போயமும் ஒன்று. சரியா? அடுத்து இந்த போயத்தில் பாருங்கள், நமக்கு there is a family nobody likes to meet, they live it is said on complaining street, in the city of never are satisfied, the river of discontent beside. இதில் வந்து நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைம் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு அழகாக தெரியும். மீட்டு ஸ்ட்ரீட்டு. சரியா? சாட்டிஸ்ஃபைடு பிசைடு. ஆனால் இது ரெண்டும் ஒரே வார்த்தை மாதிரி நமக்கு தெரியாது. சாட்டிஸ்ஃபைடும் பிசைடும் நமக்கு ஒரே வார்த்தை மாதிரி தெரியாது. ஆனால் இது ரெண்டும் ஒரே வார்த்தை மாதிரி தான் உச்சரிப்பு இருக்கும். சாட்டிஸ்ஃபைடு பிசைடு சொல்லி பார்த்தா நமக்கு என்ன விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியும். அப்போ மீட்டும் ஸ்ட்ரீட்டும் ஒரே மாதிரி வார்த்தையை கொண்டு இருக்குது, ஒரே உச்சரிப்பை கொண்டு இருக்குது. சாட்டிஸ்ஃபைடு பிசைடு அது நமக்கு என்ன செய்யுது, ஒரே உச்சரிப்பை கொண்டு இருக்குது. அப்போ மீட்டு ஸ்ட்ரீட்டு. ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா மீட் ஸ்ட்ரீட்டு. ரைம் ஸ்கீம்னு பார்த்தா ஏ ஏ, ஏன்னா ஒரே உச்சரிப்பு மாதிரி இருக்கா, அதனால் மீட்டு ஸ்ட்ரீட்டு ஒரே ரைமிங் வேர்ட்ஸ். ரைம் ஸ்கீம் அதே மாதிரி தான். அப்போ சாட்டிஸ்ஃபைடு பிசைடு ஏ பி பி ஏ பி பி. சரியா? அடுத்து they growl at that and they growl at this amiss crumble crumble. இது அதே மாதிரி தானே இருக்கு. this amiss a b b. சரியா? அடுத்து the weather is always too hot or cold. ஹாட்னா என்னது, அதிகமான வெப்பம். சரியா? கோல்டன் என்னது, அதிகமான குளிர். அப்போ இதை நம்ம சொல்லலாம், எப்படி சொல்லலாம், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இந்த வரி நம்ம கேட்டால் இதில் நமக்கு என்ன கொடுத்துடலாம், ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். சரியா? ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு,
எதிர்மறையான வார்த்தைகள் வந்தால் ஹாட் கோல்டு, சன் ரெயின். இப்போ இந்த இடத்துல பாருங்க ரெயின் இருக்கு, இங்கே சன் இருக்கு. அப்போ ரெயின் அப்படின்னா நமக்கு என்னது அதிகமான மழை, சன்னுன்னா என்னது சூரியன். அப்படின்னா நமக்கு இதில் என்ன போட்டலாம் ஆக்சி மோரான் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் போடலாம். இது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்கும்போது இப்படி கொடுத்துக்கலாம். ரைமிங் வேர்ட்ஸ் ரைம் ஸ்கீம் கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கொடுத்துக்கலாம். சரியா, ஒரு போயம் சிறப்பாக அமையணும் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸு, ரைம் ஸ்கீமு, அலிட்ரேஷன் வேர்ட்ஸு, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, சிமிலி, மெட்டாஃபர், பெர்சானிஃபிகேஷன், அனஃபரா இது எல்லாமே இருந்தால் தான் அந்த போயம் சிறப்பாக அமையுதுன்னு சொல்லலாம். அப்படி லூசி மாண்டமரி த கிரம்பிள் ஃபேமிலி எழுதின போயமும் இன்னிச்சு ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. ஏன்னா நமக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது, ரைம் ஸ்கீம் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. சரியா, அது மாதிரிலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலான்னு உனக்கு என்னச்சாச்சு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சரியா, இதெல்லாமே நீங்கள் நினைஞ்சுக்கணும், தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிறணும். சரியா, அடுத்து உங்களுக்கு வந்து லைஃப் அப்படிங்கிற ஒரு மெமரி போயம் நடத்திருக்கு, ஐ ஆம் எவ்ரி உமன் அப்படிங்கிற ஒரு மெமரி போயம் நடத்திருக்கு. வீட்டில் உட்காந்து என்ன செய்யுங்க, அன்றாடம் கொடுக்கக்கூடிய பாடத்தை எல்லா பாடத்தையும் தெளிவாக படிங்க. உங்களுக்கு எல்இல் டிவி மூலியமாக என்ன செய்யாங்க நல்லா சிறப்பாக ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. டிவி ஒரு சில இடத்துக்கு நான் சேனல் வந்து ஒளிபரப்பு பண்ண முடியாத இடத்துக்கு வாட்ஸ்அப் ஆசிரியர்கள் மூலிமா வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லோரும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாட்டினாலுமே யூடியூப்லேயும் உங்களுக்கு இணைஞ்சிருக்காங்க, பார்க்கறதுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தந்திருக்காங்க. அதன் மூலியமாகவும் நீங்கள் லிங்க் பண்ணி இணைஞ்சிக்கலாம். யூடியூப் போனால் அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் யாராவது வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.